உங்களை பார்த்தா, என் மகனே, என் மகளே, நீ அறியாததும், இதுவரை நீ அறிஞ்சிருக்கவே இல்லை, உனக்கு எட்டாததும், இது எனக்கு எப்படின்னு யோசிக்கவே முடியல, அப்படி இருக்கிற அந்த மாதிரியான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஏன்னா நம்முடைய தேவன் பெரியவர், வானத்தின் பூமியை உண்டாக்கினவர். அவர் சிருஷ்டிப்பின் வல்லமை பாருங்களேன், அதுவே தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துறதில்ல. அப்போ அவர் பெரிய காரியத்தை நமக்கு அறிவிப்பாராம். உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். சரி, அந்த பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன பண்ணணும்? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து இதெல்லாம் செய்வேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் கூப்பிட்டா தான் கிடைக்கும். மோசே கர்த்தரை கூப்பிட்ட போது செங்கடல் 2ஆக பிளக்கச் செய்தார். மோசே கர்த்தரை கூப்பிட்ட பொழுது மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்ற வழி திறந்தார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கண்மலைந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது வனாந்தரத்திலே ஆண்டவர் காடைகளை கொண்டு வந்து குவித்தார். இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் எல்லாமே ஆச்சரியமான காரியம். இப்படிலாம் நடக்குமா? கடல் பழக்கமா? பாறையிலேருந்து தண்ணி அப்படியே ஒரு ஆறு மாதிரி ஓடுதே, இதெல்லாம் எப்படி ஆச்சரியப்படும்படியான காரியம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் உங்களுக்கு செய்வார். உங்கள் குடும்பத்தில், உங்கள் படிப்பில், உங்கள் வேலையில், உங்களுடைய ஊழியத்தில். ஆனால் நீங்கள் கூப்பிடணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செய்யணும். நீ கூப்பிட்டீங்கன்னா நீங்கள் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கூப்பிடுறீங்களா? தகப்பனே, நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை எனக்கு அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. நானும் மோசையை போல கூப்பிடுகிறேன். அற்புதங்கள் நடக்கணும், பெரிய காரியம் நடக்கணும், எட்டாத பெரிய காரியத்தை நீங்கள் செய்து உம்முடைய வல்லமை விளங்க பண்ணணும். நான் விசுவாசிக்கிறேன், அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில்